வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்யராஜ் இருவரும் அடுத்தடுத்து மறைந்தனர். ஸோ அவங்களுடைய நினைவு நாள் அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுடைய நினைவை போற்றும் வகையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, ராஜகோபுரங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்க போது அதற்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு. ஸோ இது எப்படின்னா பெப்சி சார்பாக தான் இது நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த தகவல். இதை பொறுத்தவரைய எல்லா மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது அரசியல் தலைவர்கள், நம்ம ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான நடிகர்கள் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருமே இதுல கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி கலைவாணர் அரங்கம். ஆகஸ்ட் 16னா வர ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியோட பேர் வந்து ராஜகோபுரங்கள். அதாவது பாரதி ராஜா, பாக்யராஜ் குரு சிஷ்யன். அந்த பாரதி ராஜா அப்படிங்கிறவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் செட்டர் நமக்கு தெரியும். அதாவது ஸ்டூடியோக்குள்ள இருந்த சினிமாவை கிராமங்களை நோக்கி கொண்டு போனாரு. ரியல் லொகேஷன்ஸ்ல பல படப்பிடிப்புகள் நடப்பதற்கு, அதாவது எப்படிப்பட்டவர்களை வேண்டுமானாலும் கதாநாயகனை நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தவர் பாரதி ராஜா. அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாது, அவருக்கு அப்புறமா அப்படி ஒருத்தர் கிடையாது. ஸோ அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவரை ஒரு சின்ன குமிழுக்குள்ள அடைக்க முடியாது. கிராமத்து படமும் எடுப்பாரு, சிகப்பு ரோஜாக்கள் மாதிரியான, கைதியின் டைரி மாதிரியான வேறு விதமான படங்களும் எடுப்பாரு. ஸோ அவரால் எல்லா விதமான படமும் எடுக்க முடியும். பாக்யராஜை பொறுத்தவரைய அவர் வந்து திரைக்கதை மன்னன். அதாவது இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்னு பேர் வாங்கினவர். அவருடைய 90% படம் வந்து ரீமேக் ஆயிருக்கு. அதுல குறிப்பா வந்து அனில் கபூர் வந்து ஹிந்தியில நிறைய அவர் படங்களை ரீமேக் பண்ணியிருக்காரு. அப்படி பேர் வாங்கினவர் பாக்யராஜ். இந்த இருவருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்குமே மிகுந்த நட்பு உண்டு. ஏன்னா முதல்ல பாரதி ராஜா வந்து இயக்குனராக அவரை கால்ஷீட் கேட்டது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை தான் கால்ஷீட் கேட்டாரு. அந்த படம் அப்படிதான் 16 வயது நிலையில ஆரம்பிச்சது. பாக்யராஜ் அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவர். ஸோ அப்பையிலேருந்தே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உண்டு. பாக்யராஜ் மிகப்பெரிய ஆளா வருவாரு, அவர்கிட்ட நல்ல பயங்கரமான விஷயம் இருக்குங்கிறத கமல் அப்பவே சொல்லிட்டாராம் பாரதி ராஜாட்ட. அது பாக்யராஜே சமீபத்து பேட்டிகள்ல சொல்லியிருந்தார். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கமல் சார் தான் என்ன சொன்னாரு, இவன் இந்த ஆளு பெருசா வருவான் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறத அவர் பல பேட்டிகள்ல குறிப்பிடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட இருவருக்கு நினைவஞ்சலி, அந்த நினைவஞ்சலிக்கு சிறப்பு விருந்தினராக உலகநாயகன் அவர்கள் கலந்து கொள்வது என்பது கரெக்டானது. ஸோ அதுக்காக தான் அவர் அமெரிக்கால இருந்தே சீக்கிரம் வந்திருக்காரு, இல்லைன்னா இன்னும் தள்ளி போயிருக்கும். வசூல் ராஜா MBBS, அதாவது இவங்க முன்னாபாய் MBBS எடுத்தாங்க. அந்த முன்னாபாய் MBBS வந்து எல்லா மொழிகளையுமே எப்படி திருஷ்யம் வந்து யூனிவர்சலா இதுவாச்சோ, ரீமேக் ஆச்சோ, இந்த நூற்றாண்டுலேயே சிறந்த படமா வந்து முன்னாபாய் MBBS தான் நம்ம SS ராஜமௌழி சொல்லியிருக்காரு. முன்னாபாய் MBBS அவ்வளோ ஒரு அருமையான கான்செப்ட். அதாவது முன்னாபாய் MBBS அடுத்த பார்ட்டுமே சூப்பரா இருக்கும். அதாவது காந்தி வந்து வர்ற மாதிரி ரெண்டாவது பார்ட்டு சூப்பரா எடுத்திருப்பாங்க, லகே ரகோ முன்னாபாய்னு. எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் கமல் சார் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா கமல் வந்து காந்தியுடைய ஒரு என்ன சொல்றது பெரிய ஃபேன். அவர் வந்து காந்தியை வச்சு அந்த படத்தை பண்ணியிருந்திருக்கலாம். அவருக்கு அந்த ரீமேக் பண்றதே அவருக்கு பிடிக்கல. பட் வேற வழி இல்லாம அது இந்த பாபநாசம்லாம் பண்ணாரு. இது எப்படின்னா ரொம்ப குறைச்ச நாள் ஜெமினி பிலிம் ரீமேக்கு படம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 80வது நாள்ல அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2004 ரிலீஸ் ஆச்சு. அந்த வசூல் ராஜா ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 22 வருஷம் ஆச்சு. அதாவது 22 இயர்ஸ் ஆஃப் வசூல் ராஜா. அதான் ஆகஸ்ட் 12 நேத்திக்கு வந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்றோம்ல, நம்முடைய உலகநாயகனுடைய 67 இயர்ஸ். அதனால இன்னைக்கு வச்சுக்கிட்டேன், ஆகஸ்ட் 12ங்கிறத 13 மாத்திக்கிட்டேன். ஸோ வசூல் ராஜாவை பொறுத்தவரைய அந்த ஒரிஜினல் படத்தை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் காமெடி தூக்கலாவே இருக்கும். அது காரணம் என்னன்னா கிரேசி மோகன் இருந்தது தான். கிரேசி மோகனும் கமலஹாசனும் கடைசியா சேர்ந்து ஒர்க் பண்ண படம் வந்து இந்த படம் தான். இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் அமையலை, காமெடி படங்களே அமையலை. வெவ்வேறு விதமான படங்கள் தான் பண்ணாங்க. அதுவும் எனக்கு ஒரு வருத்தம். இன்னும் ஒரு 2 காமெடி படம் பண்ணியிருக்கலாமே, 2-3 பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா இப்ப கமலுடைய இப்ப இருக்கிற மார்க்கெட்டு, அவருடைய அந்த இது ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவர் காமெடி படம்லாம் பண்ண முடியாது.
ஸோ அது ஒரு சிக்கல். சின்ன படமே பண்ண முடியாது, எல்லாமே அவர் சம்பளம் எல்லாமே பெருசாயிடுச்சு எல்லாமே, அதனால அது பண்ண முடியாது. ஒரு காலத்துல பண்ணாரு, அது பெருசு சின்னதுலாம் பார்க்காம பண்ணாரு. அப்பவுமே அது வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றது. அது மக்கள் கொண்டாடினாங்க. பஞ்சதந்திரம், பொம்மல் சம்பந்தம் எல்லாமே பெரிய அளவு மக்களால கொண்டாடப்பட்டது. அப்படி ஒரு படம் தான் இது. இதுல வந்து அந்த கேஸ்டிங்கா இருக்கட்டும், அதாவது மகாத்மா காந்தியுடைய மனைவி, அதாவது கஸ்தூரிபா காந்தியா நடித்த அவங்க தான் இதுல வந்து கமலஹாசனுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு சிறப்பம்சம். அப்பா நாகேஷ், முதல்ல பாலச்சந்தர் தான் கேட்டாங்க, பாலச்சந்தர் ஒத்துக்கல, பின்னாடி உத்தம வில்லன்ல தான் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஒரு இது பிரபு கூட நடிச்சிருப்பாரு. கமலுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் பிரபு. ஸோ அந்த 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 குரூப் ஆஃப் அவரோட வரக்கூடிய ஆட்கள். அப்புறம் காக்கா ராதாகிருஷ்ணன் கமலோட சாய்ஸ். தேவர் மகனுக்கு அப்புறம் காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய ரவுண்டு வந்தாரு. ஸோ அந்த மாதிரியான எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமா, அந்த டயலாக்லாம் இன்னைக்குமே எல்லாம் திருப்பி திருப்பி சொல்ற படமாக வசூல் ராஜா அமைஞ்சது. மாபெரும் வெற்றி படமாகவும் அமைஞ்சது. வசூல்லையும் பெரிய வசூல் அது. இன்னைக்கு இந்தியாவுடைய லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி அவர்களுடைய பிறந்த நாள். ஸ்ரீதேவி அவர்களை பொறுத்தவரைய கிட்டத்தட்ட 27 படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதாவது கிரேட்டஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னு ஒரு போல் வச்சாங்க. அதுல வந்து இவங்க தான் ஜெயிச்சாங்க. அதுல வந்து நிறைய ராஜேஷ் கண்ணா, ஹேமமாலினி, கஜோல், ஷாருக் கான், கமலஹாசன், ஸ்ரீதேவி இந்த மாதிரி ஜோடிகள்லாம் வைக்கும்பொழுது அதுல அதிக வாக்குகள் வாங்கினது வந்து கமலஹாசன், ஸ்ரீதேவி. அவங்க தான் கிரேட்டஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னா அது நீங்க சிவாஜி பத்மினியை விட, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட இவங்க தான் பெஸ்ட். 27 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுல நிறைய தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயும் நடிச்சிருக்காங்க. 27 படங்கள் பார்த்தோம்னா 1986 கடைசியா 2 பேர் சேர்ந்து நடிச்ச படம் வந்து ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா, அதாவது ஒக்க ராதா இத்தரு கிருஷ்ணலு அப்படிங்கிற படம் தான். அதுக்கு முன்னாடி ஆக்ரி சாங்கிராம் அப்படின்னு ஹிந்தில படம், அப்புறம் கபர்தார் அப்படின்னு ஹிந்தி படம், சத்மா ஹிந்தி படம், அந்தகாடு தெலுங்கு படம், மூன்றாம் பிறை தமிழ், வாழ்வே மாயம் தமிழ், ஆக்லி ராஜ்யம் தெலுங்கு, மீண்டும் கோகிலா தமிழ், சங்கர்லால் தமிழ், குரு தமிழ், வறுமை நிறம் சிவப்பு தமிழ், அப்புறம் கல்யாணராமன் தமிழ், நீலமலர்கள் தமிழ், சிகப்பு ரோஜாக்கள் தமிழ், தாயில்லாமல் நான் இல்லை தமிழ், மனிதரில் இத்தனை நிறங்களா 1978 வந்த தமிழ் படம், அப்புறம் குட்டவும் சிக்ஷேயவும் 1978 வந்த மலையாளம், சிகப்பு ரோஜாக்கள் 1978, 16 வயது நிலை 77, நிறைகுடம் மலையாள படம் 77, ஆசீர்வாதம் மலையாளம் 77, ஆத்திய பாடம் 1977 மலையாளம், சத்யவான் சாவித்ரி 1977 மலையாளம், மூன்று முடிச்சு 1976 தமிழ். அதாவது ஸ்ரீதேவியோட இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேர் ஃபீட் தான். ஸோ அவங்களுடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து மீண்டும் கோகிலா ரொம்ப பிடிச்ச படம், சிகப்பு ரோஜாக்கள் ரொம்ப பிடிச்ச படம். அதாவது சிகப்பு ரோஜாக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைய அவ்வளவு நல்ல ஜோடியா இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து கமல் துரத்துவாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு நைட்ல நடக்க முடிகிற படம் அது. துரத்துவார் ஸ்ரீதேவியை கொல்ல பயங்கரமா இருக்கும் அந்த படம். அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், அப்புறம் வறுமை நிறம் சிவப்பு ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு படமா இருக்கும். மூன்றாம் பிறை அந்த மாதிரி ஒரு இன்டிமசி, அதாவது ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு ஸ்ரீதேவிய. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. மூன்றாம் பிறைக்கு அப்புறம் வாழ்வே மாயம் துரத்தி லவ் பண்ணுவாரு. கடைசியில் அது கிட்டத்தட்ட அது வசந்த மாளிகை, அந்த தேவதாஸ் கதை தான். தேவதாஸ் பார்வதி காதலி விட்டு போன உடனே அப்புறம் குடிக்கிறது, அப்புறம் ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போறது, அப்புறம் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் நடிச்சு அந்த பொண்ணை வந்து வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்றதுக்கு காரணமா இருக்கிற இந்த மாதிரியான ஒரு கதை தான். எல்லாமே அவங்களோட ஜோடி. குருலாம் சான்ஸே கிடையாது. ஒரு அருமையான ஜோடி. ஸ்ரீதேவி அவர்களை வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங்.